ஒரு 10 to 12 இயர்ஸ் முன்னாடிலாம் நம்ம மொபைல் ஃபோனில் ஒரே ஒரு சிங்கிள் கேமரா லென்ஸ் தான் இருக்கும். பட் இப்போ வர ஃபோன்லலாம் 2 அல்லது 3 கேமரா லென்ஸ் இருக்குது. இதுக்கு பின்னாடி என்ன கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட மொபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 2 கேமரா இருக்குது. இதில் இப்போ வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன், எந்த ஜூமும் இல்லாமல். இதில் எந்த கேமரா ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதில் மேலே உள்ள கேமரா ஒர்க் ஆகலை, ஏன்னா இதை கையை வச்சு மறைக்கும் போது எதுவுமே ஆகலை வீடியோ. இப்போ கீழே உள்ள கேமரா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒய்ட் ஆங்கிள் கேமரான்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்டாண்டர்டான கேமரா. இதில் நல்ல லைட்டிங் கேப்சர் பண்ணும், அதே இதில் குட் குவாலிட்டி ஃபோட்டோஸும் கிடைக்கும். இதுவே நான் இப்போ ஜூம் அவுட் பண்ணுறேன். இப்போ எந்த கேமரா ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ மேலே உள்ள கேமரா தான் ஒர்க் ஆகுது, கீழே உள்ள கேமரா லென்ஸ் ஒர்க் ஆகலை. இதான் அல்ட்ரா ஒய்ட் ஆங்கிள் கேமரான்னு சொல்லுவாங்க. நம்ம பின்னாடி உள்ள லேண்ட்ஸ்கேப்லாம் சேர்த்து கேப்சர் பண்ணால் இந்த அல்ட்ரா ஒய்ட் ஆங்கிள் கேமரா யூஸ் பண்ணலாம். ஐஃபோன் ப்ரோ மாடல்லாம் 3 கேமராஸ் இருக்கும். அந்த தேர்ட் கேமரா வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜூம் பண்ணும்போது குட் குவாலிட்டி இமேஜஸ் கேப்சர் பண்றதுக்காக இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்றாங்க. டிஎஸ்எல்ஆர் கேமரால எப்படி நம்ம ஜூம் பண்றதுக்கு ஒரு லென்ஸ், ஸ்டாண்டர்டான போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு லென்ஸ் அப்படி மாத்தி லென்ஸ் யூஸ் பண்ற மாதிரி போன்ல இன்பில்ட்டா 3 டைப் ஆஃப் லென்சஸ் வந்து வச்சிருக்காங்க. நீங்க எடுக்கிற போட்டோ டைப்புக்கு தகுந்தாப்புல உங்க மொபைல் சாஃப்ட்வேர் எந்த லென்ஸ் யூஸ் பண்ணணும் கரெக்டா செலக்ட் பண்ணிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கங்க.